வெல்கம் டு புதியுகம் அகாடமி. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடா MCQs தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், a defense agency is designing a satellite based on early warning system for missile launches over a polar region. Which orbital configuration would be best ever for its purpose? So actually வந்து பாத்தீங்க அப்படின்னா low earth orbit, high earth orbit, geostationary orbit, geosynchronous orbit, polar orbit, medium earth orbit அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்பிட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ஆர்பிட்ஸ் எல்லாம் எதுக்காக அப்படின்னா, ஆர்பிட்ஸ் அப்படிங்கிறது ஒரு இமேஜினரி லைன். ஸோ இமேஜினரி பாத் விச் த சேட்டலைட் டிராவல்ஸ். ஓகே, ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேட்டலைட் வந்து அந்த பொசிஷன்ல ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு ஒரு ரூட் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு பேர் தான் ஆர்பிட். ஸோ அதை வந்து நம்ம கரெக்டான போலார் ஆர்பிட்ஸ் அப்படின்னா போலார்ல இருக்கக்கூடிய போலார் ரீஜன்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேட்டலைட் மீன்ஸ் போலார் ரீஜனை நம்ம வந்து வியூ பண்றதுக்கோ இல்லை ஜியோ ஸ்டேஷனரி அப்படின்னா நம்ம ஹோல் அர்த்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வியூ பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு பொசிஷன்ஸ் வந்து இருக்கு. அதுல ஏர்லி வார்னிங் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் வந்து ஏர்லி வார்னிங் சிஸ்டம் ஃபார் மிசைல் லான்ச்சஸ் ஓவர் அ போலார் ரீஜியன். ஃபர்ஸ்ட் வந்து ஏர்லி வார்னிங் சிஸ்டம் ஃபார் மிசைல் லான்ச்சஸ் அப்படின்னா மிசைல் வரப்போகுது அப்படிங்கிறது முன்கூட்டியே அதை ப்ரிடிக்ட் பண்ணி டிடெக்ட் பண்ணி அதை வந்து மீன்ஸ் வார்னிங் கொடுக்கறதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி வார்னிங் சிஸ்டம் ஃபார் மிசைல் லான்ச்சஸ். ஸோ அதுக்கு எந்த ஆர்பிட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சேட்டலைட்டை பிளேஸ் பண்ணணும். போலார் ரீஜியனுக்கு ஏர்லி வார்னிங் சிஸ்டம்க்கு நம்ம வந்து எந்த ஆர்பிட்ல வந்து சேட்டலைட்டை பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா highly elliptical orbit, so or else Molniya orbit or highly elliptical orbit. So highly elliptical orbit or Molniya orbit. So highly elliptical orbit or Molniya orbit. So actually இந்த ஆர்பிட்ல தான் நம்ம வந்து early warning system for missile launches இன் போலார் ரீஜியன். அதுக்கு வந்து நம்ம அந்த போலார் ரீஜியன்ல ஏர்லி வார்னிங் சிஸ்டம் கொடுக்கறதுக்கு மிசைல் லான்ச் பத்தி ஏர்லி வார்னிங் கொடுக்கறதுக்கு எந்த ஆர்பிட்ல நாம சேட்டலைட்டை பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா ஹைலி எலிப்டிக்கல் ஆர்பிட் ஆர் ஸ்மால்னியா ஆர்பிட் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா போலார் ஆர்பிட்னு கொடுத்துருக்காங்க. அது ஏன் தப்பு? ஃபர்ஸ்ட் வந்து போலார் ஆர்பிட் ஏன் தப்பு? while போலார் ஆர்பிட் provides full global coverage, போலார் ஆர்பிட் வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் குளோபல் கவரேஜ் வந்து கொடுக்குது. தே ஆர் நாட் ஐடியல் ஃபார் கண்டினியூஸ் மானிட்டரிங் ஃபார் போலார் ரீஜன் பிகாஸ் த சேட்டலைட் மூவ்ஸ் குவிக்லி ஓவர் த போல்ஸ் அண்ட் கேனாட் மெயின்டைன் அ கான்ஸ்டன்ட் வியூ. ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஸோ இது போலார் ஆர்பிட் அப்படிங்கிறது குளோபல் கவரேஜ் பண்றதுக்காக தான் போலார் ஆர்பிட்டை யூஸ் பண்றாங்களே தாண்டி, அது மட்டும் இல்லாம போலார் ஆர்பிட் அப்படின்னு சொன்னாலும் அந்த இடத்துல பர்டிகுலர் போலார் ஆர்பிட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு ரொம்ப கம்மியான நேரம் தான் ஸ்டே பண்ணுது. ஸோ நம்ம வார்னிங் சிஸ்டம் ஃபார் மிசைல் லான்ச்சஸை அங்க பிளேஸ் பண்ண முடியாது. ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட் ஆர் லொகேட்டட் அபவ் த ஈக்வேட்டர். ஸோ இது நமக்கு தெரியும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஜியோ ஸ்டேஷனரி அப்படிங்கிறது வந்து ஸ்லைட்லி அபவ் த ஈக்வேட்டர். ஸோ 35,786 கிலோமீட்டர். They provide continuous coverage of specific region near the equator but have poor visibility of polars. ஃபர்ஸ்ட் வந்து ஜியோ ஸ்டேஷனரி அப்படிங்கிறது வந்து ஈக்வேட்டர் ரீஜன், அபவ் ஈக்வேட்டர் அண்ட் பிலோ ஈக்வேட்டர் ரீஜன், அந்த மாதிரி ரீஜன்ல வந்து நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றதுக்காக தான் நம்ம ஜியோ ஸ்டேஷனரி யூஸ் பண்ணுவோம். கண்டிப்பா போலார் ஆர்பிட்ல வந்து பிளேஸ் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். போலார் ஆர்பிட்ல இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். So option C, why Molniya orbit? So Molniya orbit is a type of highly elliptical orbit with high inclination typically around 63.4 degree and eccentricity that allows the satellite to spend most of its time near the apogee. So actually வந்து பாத்தீங்க அப்படின்னா apogee, so perigee and apogee. So actually வந்து அதாவது இந்த Molniya orbit அப்படிங்கிறது வந்து a type of highly elliptical orbit. ஸோ ஹைலி எலிப்டிக்கல் ஆர்பிட்னு என்ன மீன்ஸ், நம்ம நார்மலா வந்து சேட்டலைட் வந்து ரெண்டு ஆர்பிட் இருக்கும், சர்க்குலர் ஆர்பிட் அண்டு எலிப்டிக்கல் ஆர்பிட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எலிப்டிக்கல் ஆர்பிட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இட்ஸ் லைக் எலிப்டிக்கல் ஷேப்ல இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஆர்பிட்ல தான் வந்து அந்த பிளானட் வந்து சுத்தும். சரி, ஓகே. ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ல பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போஜி. ஸோ அப்போஜி அப்படிங்கிறது
அர்த்ல இருந்து டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகம். ஸோ அர்த் இங்க இருக்கு அப்படின்னா டிஸ்டன்ஸ் பெரிஜி அப்படின்னா டிஸ்டன்ஸ் கம்மி, அப்போஜி அப்படின்னா எலிப்டிக்கல் ஆர்பிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஏதோ ஒரு இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிஜியா இருக்கணும், ஏதோ ஒரு இடத்துல அப்போஜியா இருக்கணும். ஸோ அப்போஜி அப்படிங்கிறது வந்து டிஸ்டன்ஸ் மோர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த அர்த். ஸோ மால்னியா ஆர்பிட்ல or highly elliptical orbit is highly inclined with 63 degree 4 minute and eccentricity that allows the satellite to spend more of its time near apogee over one of its pole. This makes ideal for continuous monitoring of pole region as it provides quasi geostationary coverage over these areas. ஸோ ஓரளவுக்கு ஜியோஸ்டேஷனரியா வந்து பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி ஜியோஸ்டேஷனரி, குவாசி ஜியோஸ்டேஷனரி. ஸோ ஓரளவுக்கு வந்து அந்த ஆர்பிட் வந்து மால்னி ஆர்பிட் வந்து 63.4 டிகிரியில வந்து கவர் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. The system with 2 satellites in Molniya orbit can ensure uninterrupted coverage of polar region. போலார் ரீஜனுக்கு ஸ்பெசிஃபிக்கா ரெண்டு மால்னி ஆர்பிட்ல நீங்க 2 சேட்டலைட்டை பிளேஸ் பண்ணிட்டா போதும். அது வந்து 24 hours வந்து நமக்கு வந்து என்ன பண்ணும், இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு இருக்கோம். ஹைலி சூட்டபிள் ஃபார் ஏர்லி வார்னிங் சிஸ்டம். ஸோ கொஸ்டின் வந்து ஏர்லி வார்னிங் சிஸ்டத்தை பத்தி கேட்டிருந்தாங்க. ஸோ மீடியம் எர்த் ஆர்பிட் ஆர் தோஸ் சச் ஆஸ் யூஸ் ஃபார் ஜிபிஎஸ் சேட்டலைட். ஸோ நமக்கு தெரியும் ஆக்சுவலா ஹை எர்த் ஆர்பிட், மீடியம், லோ. ஸோ மீடியம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஜிபிஎஸ் சேட்டலைட் யூஸ் பண்ற ஜிபிஎஸ் சேட்டலைட், அதாவது நம்ம பாத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு மீன்ஸ் நம்ம ஜிபிஎஸ் மேப் போடுறோம் இல்லைங்களா, கூகுள் மேப்ஸ், அதுக்காக யூஸ் பண்ணலாம். நாட் ஃபார் ஆப்டிமம் கண்டினியூஸ் மானிட்டரிங் ஆஃப் போலார் ரீஜன் டியூ டு இட்ஸ் லோயர் இன்க்ளினேஷன். ஸோ லோயர் இன்க்ளினேஷன் இது பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா ஹை இன்க்ளினேஷன். அது ஆக்சுவலா ஆப்ஷன் சியும் ஆப்ஷன் டியும் எக்ஸாக்டா ஆப்போசிட். மால்னியா ஆர்பிட்ங்கிறது ஹை இன்க்ளினேஷன், மீடியம் எர்த் ஆர்பிட்ங்கிறது லோ இன்க்ளினேஷன். சரிங்களா? ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம okay. So in circular orbit, so next question. In a circular orbit, the satellite distance from Earth is constant. So actually நமக்கு தெரியும் சர்க்குலர் ஆர்பிட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்க்குலர் ஆர்பிட் ஆக்சுவலா எலிப்டிக்கல் ஆர்பிட்ல தான் பெரிஜி அப்போஜிங்கிற கான்செப்ட் வரும். சர்க்குலர் ஆர்பிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சர்க்குலர் ஆர்பிட்னா நமக்கு வந்து எல்லா பக்கமும் ஒரே டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் ஃப்ரம் அர்த்துக்கு. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலர் ஆர்பிட். சேட்டலைட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த அர்த் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், கண்டிப்பாக கான்ஸ்டன்ட். அதுக்கடுத்து இந்த எலிப்டிக்கல் ஆர்பிட் இட் வேரிஸ், கண்டிப்பாக வேரி ஆகுது. அதுதான் பெரிஜி அண்ட் அப்போஜி. ஃபர்ஸ்ட் வந்து சர்க்குலர் ஆர்பிட்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அர்த் இங்கே இருக்குன்னா எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதுவே எலிப்டிக்கல் ஆர்பிட்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அர்த்த மீன்ஸ் இது வந்து டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும், இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். பெரிஜி அண்ட் அப்போஜி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த கான்செப்டை பார்த்தோம். Circular orbits are preferred for communication satellite. Elliptical orbits are used for observation over high altitude areas. So இதுக்கு முன்னாடி இருக்கிற கொஸ்டினையும் பார்த்த கொஸ்டின் இதையும் நம்ம ரிலேட் பண்ணாலும் தெரியும் இது வந்து கரெக்ட்னு சொல்லிட்டு. ஸோ கம்யூனிகேஷன் சேட்டலைட்டுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலர் ஆர்பிட் யூஸ் பண்ணுவோம். எலிப்டிக்கல் ஆர்பிட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்சர்வேஷன் சேட்டலைட்டுக்காக யூஸ் பண்ணுவோம், அப்சர்வேட்டரி சேட்டலைட்டுக்காக யூஸ் பண்ணுவோம் ஹை ஆல்டிடியூட் ஏரியாஸ்க்கு. போத் ஸ்டேட்மெண்ட் 1 and statement 2 are correct. Statement 1, in circular orbit the distance between the satellite and the earth remains constant. So நம்ம first சொன்ன மாதிரி தான், because the orbit is equidistant at all point. In elliptical orbit the distance varies of satellite moves closer of perigee, further na apogee. Okay, statement 2, the circular orbits are preferred for communication satellite, especially geostationary. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து வர போற கொஸ்டின் நம்ம கண்டிப்பா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம். எப்படி ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல சில பாயிண்ட்ஸ் வந்து செகண்ட் கொஸ்டின்ல ரெலவெண்டா இருக்கும், அதே மாதிரி தான் அடுத்த கொஸ்டின்லயும் ரெலவெண்டா இருக்கும். அப்போ சர்க்குலர் ஆர்பிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் சேட்டலைட் யூஸ் பண்ணுவாங்க. எஸ்பெஷலாக சர்க்குலர் ஆர்பிட்ல ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். விச் ரெக்வயர்ஸ் கான்ஸ்டன்ட் ஆல்டிடியூட். ஃபிக்ஸ் பண்ணிட்டா கான்ஸ்டன்ட்டாக ஒரே டிஸ்டன்ஸ்ல இருக்கணும், ஒரே ஹைட்ல இருக்கணும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்குலர் ஆர்பிட் வந்து கம்யூனிகேஷன் சேட்டலைட் யூஸ் பண்ணுறோம். அதே டைம் ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட்டாகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஸ்பீட் ஒன் சர்க்குலர் ஆர்பிட்ல ஒரு ஸ்பீடை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அது கண்டிப்பாக வந்து கான்ஸ்டன்டா தான் இருக்கும். Relative to Earth, elliptical orbits such as Molniya orbits are used for high altitude coverage, such as allow satellites to linger longer over the northern and southern region. போலார் அதாவது நார்த் ரீஜன்லயும் நார்த்தும் சவுத்லயும் அதிகமான டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம் மால்னியா ஆர்பிட், மேக்கிங் ஐடியல் ஃபார் ரெக்கனைசன்ஸ் அண்ட் அப்சர்வேஷன்ஸ் ஆஃப் தோஸ் ஏரியாஸ். பர்டிகுலரா மால்னியா ஆர்பிட் அப்படிங்கிறது நார்தர்ன் ஏரியாவையும் சதர்ன் ஏரியாவையும் நார்த் போலையும் சவுத் போலையும் டிடெக்ட் பண்றதுக்காக தான் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The global positioning system. Next question. The global positioning system and navigation system is considered semi-synchronous because first வந்து GPS
ஜிபிஎஸ் அப்படிங்கிறது நேவிகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிற நல்ல இது நமக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின்ல இருந்து திரும்ப அந்த பாயிண்ட்ஸ் எடுக்கிறோம். அண்ட் இஸ் கன்சிடர்ட் as செமி சிங்க்ரனைஸ் பிகாஸ் செமி சிங்க்ரனைஸ் ஏன் சொல்றோம்? ஸோ பிகாஸ் ஆப்ஷன் பி தான் அது கரெக்ட். இட் இஸ் அ சேட்டலைட். Its satellite completed 2 revolutions per day, synchronizing with earth rotation twice a day. Semi synchronization ஏன் நம்ம சொல்றோம்னா அது வந்து 2 revolutions, அதாவது அர்த்த சுத்தி 2 டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுத்தி வந்துருது. ஸோ அர்த்த சுத்தி 2 டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிவால்வ் ஆயிட்டு வந்துருது. சிங்க்ரனைசிங் வித் எர்த் ரொட்டேஷன், எர்த் ரொட்டேஷனோட சிங்க்ரனைஸ் ஆகியே 2 டைம்ஸ் சுத்தி வந்துருது. அதனாலதான் இது செமி சிங்க்ரனைஸ் சொல்றோம். ஜிபிஎஸ் செமி சிங்க்ரனைஸ் ஏன் சொல்றோம் அப்படின்னா ட்வைஸ் அ டே வந்து பாத்தீங்கன்னா எர்த்தோட ரொட்டேஷனோட சிங்க்ரனைஸ் ஆகி சுத்தி வருது. எர்த் ரொட்டேஷனுக்கு ஏத்த மாதிரி அதாவது எர்த்தோட ரொட்டேஷன், எர்த் வந்து 24 hours, எர்த் டேக்ஸ் 24 hours டு ரொட்டேட் இட் செல்ஃப். ஸோ எர்த் ரொட்டேஷனுக்கு ஏத்த மாதிரி அதே 24 hours வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆயிடும், 24 ஹவர்ஸ்ல ட்வைஸ் அ டே வந்து பாத்தீங்க அப்படின்னா சுத்தி வந்துடும், அர்த்த சுத்தி வரும். ஸோ அதுதான் வந்து ஜிபிஎஸ் சிஸ்டம். ஓகே, ஸோ இட்ஸ் சேட்டலைட் கம்ப்ளீட்ஸ் 2 revolution per day, synchronizing with earth's rotation twice. ஆப்ஷன் ஏ இஸ் இன்கரெக்ட். சேட்டலைட் வித் ஆப்ஷன் ஏ என்னது? இட் இஸ் a satellite having an orbital period equal to earth's rotation twice. ஸோ அதனாலதான் ட்வைஸ்ன்னு சொன்னோம். 12 hours. ஸோ 12 hours ஒரு ரொட்டேஷன், அடுத்த 12 hours அடுத்த ரொட்டேஷன். 12 hours ஒரு ரெவல்யூஷன், அடுத்த 12 hours அடுத்த ரெவல்யூஷன். ரொட்டேஷன் கிடையாது. அதாவது 12 ஹவர்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெவல்யூஷன் அர்த்த சுத்தி வந்துடும். அந்த சேட்டலைட் வந்து பாத்தீங்கன்னா 12 ஹவர்ஸ்ல அர்த்த சுத்தி வந்துடும். அடுத்த 12 ஹவர்ஸ்ல செகண்ட் ரவுண்ட் அடிக்கும். ஸோ அதுதான் வந்து ஜிபிஎஸ். ஆப்ஷன் பி is correct. So GPS satellites are medium earth orbit. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. GPS satellites are medium earth orbit. At an altitude of medium earth orbit, நான் சொன்னேன் medium earth orbit at altitude of 20,200 kilometer. நான் 3 types of orbits இருக்கு. low earth orbit, medium earth orbit, high earth orbit. ஸோ அதுல நமக்கு வந்து ஜிபிஎஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மீடியம் எர்த் ஆர்பிட்ல தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் கம்ப்ளீட்ஸ் 2 orbits per day. 12 hours எடுத்துக்கும். பட் ட்வைஸ் அ டே 2 டைம்ஸ் அர்த்த சுத்தி வந்துடும். அதே மாதிரி அர்த்தோட ரொட்டேஷனோட சிங்க்ரனைஸ் ஆகி வரும் அப்படின்னு சொல்றாங்க. Maintaining a fixed position over Earth's equator describes geostationary satellite, not GPS satellite. So GPS அப்படிங்கிறது global positioning satellite. GPS வந்து பாத்தீங்க அப்படின்னா move relative to Earth surface. GPS satellites are not stationary. It is synchronous. GPS satellites are synchronous. ஏன்னா சிங்க்ரனஸா இருந்தா மட்டும்தான் அர்த்த சுத்தும் போது அதோட சேர்ந்து அர்த்த வந்து ட்வைஸ் அ டைம் வந்து சுத்தி வருது. ஜியோ ஸ்டேஷனரியா இருந்தா ஒன்ஸ் ஒரு இடத்துல ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா 24 hours அவ்வளவுதான். ஸோ அர்த்த எப்படி சுத்துதோ அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா அர்த்த 24 hours வந்து தன்னை தானே ரொட்டேட் பண்றதுக்கு எடுத்துக்கும். அதே ஹவர்ஸை வந்து பாத்தீங்கன்னா 24 hours வந்து எதை எடுத்துக்கும், சேட்டலைட் எடுத்துக்கும். இப்படின்னா இது வந்து ஜியோ ஸ்டேஷனரி. சிங்க்ரனஸ் மீன்ஸ் இட்ஸ் சிங்க்ரனைசிங் ஜிபிஎஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ட்வைஸ் அ டே வந்து சுத்துது. அதனால இட்ஸ் நாட் ஸ்டேஷனரி ஆர்பிட். ஆப்ஷன் டி இஸ் இன்கரெக்ட். Meanwhile, GPS satellites used ground-based control stations for monitoring and corrections. This feature isn't why they are termed as semi-synchronous. It's not. It's semi-synchronous. So next, cryogenic engines are used in. Consider the following statement. Statement 1. Cryogenic engines are used in upper stage of launch vehicle for increasing its efficiency. ஸோ ஃபார் இன்க்ரீஸ்ட் எஃபிஷியன்சி கிரையோஜெனிக் என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் ஸ்டேஜ். ஆக்சுவலாக சேட்டலைட் லான்ச்சிங்கில் லோயர், சேம், மிடில், அப்பர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3. கிரையோஜெனிக் என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் ஸ்டேஜில் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஸ்டேட்மெண்ட் 2. கிரையோஜெனிக் ஃபியூல்ஸ் ஆர் ஈஸியர் டு ஸ்டோர் அண்ட் ஹேண்டில் தேன் சாலிட் ப்ரொபலன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரையோஜெனிக் இன்ஜின் அப்படிங்கிறது கிரையோஜெனிக் ஃபியூல் வந்து நமக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா நம்ம எல்லாத்தையுமே கிரையோஜெனிக் ஃபியூலே வந்து நம்ம யூஸ் பண்ணிடுவோம். பட் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. கிரையோஜெனிக் ஃபியூல்ஸ் ஆர் நாட் ஈஸியர் டு ஸ்டோர். ஸோ அது வந்து கிரையோஜெனிக் அப்படிங்கிறதுலேயே வந்து பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல நீங்க ஸ்டோர் பண்ணணும். அது வந்து கொஞ்சம் கஷ்டம். சாலிட் அப்படிங்கிறது போது இட்ஸ் லைக் நார்மல் டெம்பரேச்சர்லேயே ஸ்டோர் பண்ணலாம், லிக்விடும் நார்மல் டெம்பரேச்சர்லேயே ஸ்டோர் பண்ணலாம். பட் கிரையோஜெனிக் இன்ஜின் அப்படிங்கிறது நார்மல் டெம்பரேச்சர்ல ஸ்டோர் பண்ண முடியாது. இட்ஸ் மைனஸ் டிகிரில வந்து நம்ம ஸ்டோர் பண்ணணும். அப்போ ஸ்டேட்மெண்ட் 2 வந்து தப்பு. ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ராங்.
Okay, so statement 1 is correct. Cryogenic engines are typically used in upper stage of launch vehicle. நல்லா பாருங்க, cryogenic engine வந்து upper stage தான் யூஸ் பண்ணுவாங்க because they offer high specific impulse efficiency compared to other propulsion system. High specific impulsions வந்து provide பண்ணுது compared to other systems. They are capable of delivering greater thrust for same amount of fuel, making them suitable for placing payloads and precision orbits. So இது வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதாவது கிரையோஜெனிக் ஃபியூல் வந்து பாத்தீங்க அப்படின்னா எஃபிஷியன்சி த்ரஸ்ட் ரொம்ப அதிகம் கம்பேர் டு அதர்ஸ், மேக்கிங் தெம் சூட்டபிள் ஃபார் பிளேசிங் பேலோட்ஸ் இந்த அதாவது பேலோட்ஸை வந்து கரெக்டா அதோட ஆர்பிட்ஸ்ல பிளேஸ் பண்றதுக்காக இந்த கிரையோஜெனிக் ஃபியூலை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு அடுத்து ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். கிரையோஜெனிக் ஃபியூல்ஸ் ஆர் சச் as liquid hydrogen and liquid oxygen. So are stored in extremely low temperature and required a complex storage system. So சொன்ன மாதிரி இது வந்து ஒரு complex storage system வந்து தேவை. This makes them much harder to store and handle compared to solid propellants, which are stable and stored at ambient condition and simpler to manage. So actually cryogenic வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் ஹேண்டில் பண்றது கம்பேர் டு நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்பேர் டு லிக்விட். A hypercruise missile requires a propulsion that can sustain speed above Mach 5 with combustion occurring supersonic airflow. ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டினை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அதாவது ஹைப்பர்சோனிக் க்ரூஸ் மிசைல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அதுக்கு வந்து ப்ரொபல்ஷன் தேவைன்னா மேக் அப்படிங்கிறது மிசைலோட ஸ்பீட் ரேஞ்சை தான் நம்ம மேக்னு சொல்லுவோம். மேக் 5 யூஸ் பண்ணி ஹைப்பர்சோனிக் க்ரூஸ் மிசைல் வந்து நம்ம என்ன பண்றோம், லான்ச் பண்றோம். With a combustion occurring supersonic airflow, which engine should be used? Actually இது வந்து ஒரு கண்டிஷன், சூப்பர்சோனிக் ஏர்ஃப்ளோ இருக்குது, மேக் 5ல நம்ம வந்து ஹைப்பர்சோனிக் க்ரூஸ் மிசைல் வந்து லான்ச் பண்ணணும். அதுக்கு எந்த இன்ஜின் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கிராம்ஜெட் இன்ஜின் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, ஏன் ஸ்கிராம்ஜெட், வாட் இஸ் மீன் பை ஸ்கிராம்ஜெட் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். Scramjet are efficient at supersonic speed. First scramjet வந்து பாத்தீங்கன்னா it is a type of engine which is used in remaining type of engines வந்து பாத்தீங்கன்னா remaining இதுவும் used in rocket launching தான். Same time ramjet engine வந்து பாத்தீங்க அப்படின்னா ramjet engine are used in supersonic speed typically between Mach 3. So Mach 3 இங்க வந்து பாத்தீங்கன்னா Mach 5. அப்போ ராம்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா மேக் 3ல நம்ம யூஸ் பண்ணுவோம். மேக் 5ல வந்து சப்சோனிக் கம்பஷன் தேவை. ஸோ இது வந்து மேக் 5 வந்து பாத்தீங்க அப்படின்னா சப்சோனிக் கம்பஷன், சாரி ராம்ஜெட் ரெக்வயர்டு சப்சோனிக் கம்பஷன். ஸோ they are not suitable for sustaining hypersonic flight. So above Mach 5 where supersonic combustions are necessary. மேக் 5ல வந்து பாத்தீங்கன்னா சூப்பர்சோனிக் கம்பஷன்ஸ் தேவை. ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிராம்ஜெட்ல சப்சோனிக், ராம்ஜெட்ல சப்சோனிக் தான் வந்து இருக்கு. சப்சோனிக் மீன்ஸ் ஸ்பீட், சப்சோனிக் மீன்ஸ் ஸ்பீட், சோனிக் மீன்ஸ் ஸ்பீட் ஆஃப் தி லைட், அதை தான் நம்ம சொல்றோம். ஸோ அந்த அளவு சூப்பர்சோனிக்ங்கிறது ரொம்ப ஹைலி எஃபெக்டிவ் ஸ்பீட், சப்சோனிக்ங்கிறது அதோட கம்மி. ஆக்சுவலாக ஏன் நம்ம ராம்ஜெட் இன்ஜின் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா அது வந்து மேக் 3ல தான் ஆப்ரேட் ஆகும். நமக்கு வந்து மேக் 5 ஸ்பீட் வேணும். So option B is correct. Scramjet engine, supersonic combustions ramjet. அதாவது ராம்ஜெட்டோட அப்கிரேடட் வெர்ஷன் தான் ஸ்கிராம்ஜெட். ஸோ for hypersonic speed. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர்சோனிக் ஸ்பீட் பாருங்க, ராம்ஜெட் இதுலயே மேட்ச் த ஃபாலோயிங்: ராம்ஜெட் ஃபார் சூப்பர்சோனிக் ஸ்பீட், ஸ்கிராம்ஜெட் ஃபார் ஹைப்பர்சோனிக் ஸ்பீட். ஸோ இதை விட ஸ்பீட் அதிகம். ஆப்ரேட்டிங் எஃபிஷியன்ட்லி அட் த ஸ்பீட் ஆஃப் above Mach 5. Mach 5 மேல நமக்கு ஸ்பீட் வேணும்னா ஸ்கிராம்ஜெட் இன்ஜின் தான் யூஸ் பண்ணணும். Scramjet combustion occurs supersonic airflow enabled sustained propulsion in hypersonic regime. Solid fuel ductile ramjet SFDR are typically used for long range air to air missile involving subsonic combustion at high speed, not suitable for hypersonic speed. So subsonic, இதுவும் subsonic தான். Solid fuel ductile ramjet subsonic தான். Dual mode ramjets are the engines that can switch between subsonic and supersonic combustion mode, often